நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். திராவிட ராமசாமி பேத்திக்கு முட்டு கொடுக்க நினைத்து செருப்படி வாங்கிய திராவிட கொத்தடிமை தம்பியின் தரமான செருப்படி பதில், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். இந்த வார்த்தையை நான் திரும்ப ஒவ்வொரு காணொலியும் நான் தொடக்கத்துல பதிவு பண்ணுவேன். ஏன்னா இதை நோக்கி தான் நமது இலக்கு, பயணம், நோக்கம் எல்லாமே இருக்கணும். அதனால இதை பற்றி நான் பேசுவேன். அதே சமயத்துல இந்த மாதிரி இந்த திராவிட சிலர்களுக்கு பதிலடி காணொலி நான் போடுவேன். சரி, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த போதுமா, செயல்பாட்டுல களத்துல இறங்கி வேலை செய்யணும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன், நான் தனிப்பட்ட முறையில நான் என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எனது கிராமத்துல விரைவில் கொடி கும்பம் ஏற்றி புலிக்கொடி பறக்கட போறோம். அதே சமயத்துல பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய போறேன். அதன் பிறகு கலப்பணி, தீவிர கலப்பணியிலேயே ஈடுபட போறோம். இதை சிறப்பா முன்னெடுக்க போறோம். இப்படி நான் என்ன செய்யறேன், எந்த மாதிரி முன்னெடுக்கிறேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் காணொலியாவே பதிவிடுவேன். இது நமது அனைத்து கட்சி உறவுகளையும் கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன்னா இது முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இது நிச்சயம் காணொலியாவும் பதிவிடுவேன். சரி நண்பர்களே, வாங்க இப்ப அந்த திராவிட பேத்தியும் அந்த திராவிட கொத்தடிமையும் கொஞ்சம் கவனிப்போம். அதாவது நண்பர்களே, நான் இப்ப இதற்கு முன்ன ஒரு காணொலி பதிவு பண்ணேன். அதாவது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி ஒரு 20 பேருக்கு மேலாக உயிரிழந்து விட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த ராமசாமி பேத்தி வாலண்டடா இந்த சம்பவத்துக்கு நாம தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காணொலி போடுது. அப்ப என்ன காணொலி போட்டுச்சு? அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னையும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னையும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வலிய வீடியோ போட்டு ஆதரவு கிடைச்சு. இப்ப சாராய கடை நடத்துறது யாரு? இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம் யாரு? இப்ப இந்த கள்ளச்சாராயத்தை திமுகவுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கு தெரியாமலேயே அவங்க வித்துட்டாங்க, இவங்க வாங்கி குடிச்சிட்டாங்க. நிச்சயம் திமுகவினுடைய அந்த பொறுப்பாளர்கள், அந்த கட்சிக்காரங்களுடைய துணையோட தான் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு. இவங்க வாங்கி குடிச்சு 70 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கு நாம தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க இந்த திராவிட பேத்தி, ராமசாமி பேத்தி. அப்ப அந்த காணொலியில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்பதான் அந்த ராமசாமி பேத்தி ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்களே, அந்த 70 பேர் மரணத்துக்கும் நாங்க தான் பொறுப்பு ஏற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்களே. அதனால இந்த ராமசாமி பேத்தியும் அந்த எனவே பேசுவோம் திராவிடத்துக்கு முட்டு கொடுப்போம் அந்த குழுவையும் தூக்கி உள்ள போடுங்க, உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டுங்க. அப்ப சரியா போயிரும். இதை பார்த்து இனிமேலாவது யாரும் இந்த மாதிரி இந்த ஒரு மரணம் ஆகாம இருக்கிறதுக்கும் இதை விற்காம இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி காணொலி போட்டிருந்தோம். அப்ப அந்த காணொலி கீழே ஒரு திராவிட கூட்டணி ஒரு கருத்து போட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, நீங்க பேசுறது கருத்து சுதந்திரம்னா அந்த பெண் பேசுறதும் கருத்து சுதந்திரம் தானே, இதுல எதுக்கு பதில் காணொலி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஒரு கருத்து போட்டிருக்கு. அந்த கருத்து கீழே நமது கட்சி உறவு ஒரு தரமான செருப்படி கேள்வி கேட்டிருக்காரு அந்த திராவிட கொத்தடிமைக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, தேவையில்லதான் திருமணம் கடந்த உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று தமிழர்கள் கலாச்சாரத்துக்கு மாறாக இந்த பெரியார் பேத்திகள் கலாச்சாரத்தை சில்லிக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு கேள்வி கேட்டு ஒரு கருத்து போட்டிருக்காரு. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, நம்ம சூனாப்பனா அதாங்க நம்ம சுப வீரபாண்டியன் ஐயா அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான். இப்படி அந்த மகனுடைய ஏற்பாடு தான் இந்த ராமசாமி பேத்தி, அவங்களுடைய தயவுல தான் இந்த ராமசாமி பேத்தி இப்ப காணொலியில் போட்டுட்டு இருக்கு. இதுக்கு நம்ம அந்த திராவிட கொத்தடிமை அந்த அதர்ம மனோஜும் ஒரு காரணம். இப்படி இந்த கருத்து சுதந்திரம் பற்றி கருத்து தெரிவித்த அந்த திராவிட கொத்தடிமைக்கு நமது கேள்வி, நமது பதில் என்ன அப்படின்னா, அதாவது நாம் தமிழ் கட்சி இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் இல்ல, அதாவது எம்எல்ஏவும் இல்ல, எம்பியும் இல்ல, ஏன் அவங்க இந்த திராவிட கொத்தடிமைகள் விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது கடந்த 60 வருடத்துக்கு மேலான ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக. 25 வருடத்துக்கு மேலாக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இந்த கட்சியை, இந்த தலைவர்களை நம்ம கேள்வி கேட்கிற தகுதியும் உரிமையும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அதாவது பொதுவா ஒரு ஆட்சினா நிறை குறை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதாவது குறைபாடுகள் குறைவாக இருந்து நிறைகள் அதிகமா இருந்தா அது ஒரு நல்லாட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கீடு செய்யலாம். ஆனா கடந்த 60 வருடங்கள்ல இந்த 25 வருடங்களுக்கு மேலான இந்த திமுக ஆட்சி அப்படிங்கிறது, அதாவது நிறைவை விட குறைகள் தான் அதிகமா இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, தினசரி கொலைகள், இந்த சாராய கடையை திறந்து வச்சு இன்னைக்கு தமிழகத்தையே குடிக்க வச்சது, இப்படி பல விடயங்களை நம்ம அடுக்கலாம். அதாவது நிறைகளை விட குறைகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம விமர்சனங்களை வைக்கதானே செய்வோம், கேள்விகள் கேட்கதானே செய்வோம். அப்ப ஏன் உங்களுக்கு கோபம் வருது? உங்களுக்கு என்ன பாசமா? ஆனா அதே சமயத்துல நீங்க நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீதும் விமர்சனம் வைக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் என்ன தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கு? நாங்க என்ன பல இடங்களை ஆட்சியில் இருந்தோமா, இல்ல கொள்ளை அடிச்சோமா, இல்ல பல கொலைகளை ஈடுபட்டோமா? என்ன காரணத்துக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க? நீங்கள் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அருகதையும் தகுதியும் உங்களுக்கு கிடையாது. ஆனா அதே சமயத்துல எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாம மக்கள் நலப்பணிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அது எந்த விதமான இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, அங்க போய் களத்துல முன்ன நிக்கிறது நாம் தமிழ் கட்சி தான். ஆனா கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திமுகவை நாங்க கேள்வி கேட்போம். நீங்க அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்.
பாப்போம். இன்னும் 2 வருடங்கள் இருக்கு. இந்த 2 வருடங்கள்ல நீங்க என்னதை கிழிக்கிறீங்க, என்னதை சாதிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க பார்க்க தானே போறோம். இன்னும் பல கேள்வி எழுப்பதான் செய்வோம். நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க வேணும்னா பதில் சொல்லுங்க. நாங்க எங்க ஆட்சியில இந்த மாதிரி நலத்திட்டங்களை பண்ணோம், இந்த மாதிரிலாம் நாங்க பல விடயங்களை செஞ்சிருக்கோம், மக்கள் நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி நீங்க பேசுங்க. அதை விட்டுட்டு நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் சீன்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் நீ சீண்டிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு பதிலடியா உங்களுக்கு தரமான பதிலடி கடவுளையும் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சரிங்க நண்பர்களே, நாம் தமிழ்ச்சியை நோக்கி அண்ணன் சீமானை நோக்கி சீமானின் தம்பி தங்களை நோக்கி எழுப்பப்படும் இந்த திராவிட பன்றிகள் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நம்ம தக்க பதிலடி நிச்சயம் கொடுப்போம். இது தொடரும். சரி நண்பர்களே, இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த கல்வி மீண்டும் அடுத்த ஒரு கல்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.